வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 34 சைஸ் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த பிளவுஸ் வெட்டுறதுலயே 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தடும் ஈஸி தான், செகண்ட் மெத்தடும் ஈஸி தான். ஆனாலும் ரெண்டுலயும் அந்த முன்பாட்டு வெட்டுறதுல மட்டும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட். அதனால உங்களுக்கு இந்த 2 மெத்தடை ஈஸியான முறையில உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நீங்க 34 சைஸா இருந்தா ஃபர்ஸ்ட் இதே அளவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு 34 உடம்பு சைஸா இருந்தா மேல ஒரு டிஃபரெண்ட்டும் வராது, கீழே இடுப்பு பாட்டுல தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதனால நீங்க 34 உங்களோட பிரசியர் அளவோ இல்ல உங்களோட மெஷர்மெண்ட் நீங்க எடுத்து 34 இருந்தா கண்டிப்பா இதே அளவை வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பின் பக்கப்பாட்டை எடுக்கணும். பிளவுஸ்ல எப்பவுமே பின் பக்கப்பாட்டை தான் நாங்க வெட்டணும். முதல்ல கீழே இப்ப பிளவுஸ் தைக்கிறதுக்கு உயரம் எடுத்துக்கிறணும். உயரத்துக்கு முதல்ல உங்களுக்கு கீழே எவ்வளவு மடிச்சு தைக்க இடைவெளி வேணுமோ 1.5 இன்ச் வரையும் விட்டுக்கரலாம். லைனிங் பிளவுஸ்னா 1 இன்ச் விட்டுக்கரலாம். இப்ப நான் இதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். கீழே தையலுக்கு 1 இன்ச் இடைவெளி விட்டுறணும். அடுத்தது பிளவுஸ்ல உயரம், முழு உயரம் நான் 14 வைக்கிறேன். உங்களுக்கு 13, 12 எவ்வளவு வேணாலும் வச்சுக்கிறலாம். 14க்கு மார்க் பண்றேன். உயரம் 14க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது தையலுக்கு இங்க மேல ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறணும். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் மேல நாங்க இந்த கோடு போட்டிருக்கிறோம் தையலுக்கு, அந்த இடத்துல இருந்து 5.5க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. ஷோல்டர் 5.5க்கு மார்க் பண்ணிட்டு கீழே ஆமூல் இறக்கத்துக்கு அதே 5.5க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடமும் 5.5, இந்த ஷோல்டரும் 5.5, இதுவும் 5.5. இப்ப இந்த முடிகிற கோடு இருக்குது, இந்த இடத்துல நாங்க உடம்புட மார்க் பண்ணணும். இது 34 சைஸ். நான் சொல்லியிருக்கிறேன் என்ன அளவு நீங்க உடம்புட மெஷர் என்ன அளவா இருந்தாலும் ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கிறங்க. அப்ப 34ஓட 4 கூட்டுனா 38. அப்ப இந்த 38 வர்ற ஆன்சர் இதுதான் உங்களோட மெஷர். நீங்க இதை வச்சுதான் தைக்கணும். உண்மையான உடம்புட அளவு 34, ஆனா தைக்க வேண்டிய மெஷர் 38. இப்ப இந்த 38 நாங்க 4 பாட்டு, பின்னாடி 2 வரும் மடிச்சு போட்டிருக்கிறோம் ரெட்டையா, முன் பக்கத்துக்கு 2. அப்ப 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொன்னா 9.5. அப்ப இந்த 9.5க்கு இந்த முடிகிற இந்த ஆமோல் வரைஞ்ச மேல இருந்த அந்த போட்டுல 9.5க்கு மார்க் பண்ணணும். 9.5க்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது கீழே இந்த உயரம் மார்க் பண்ணிருக்கிறோம். இதுல கீழே இடுப்பு மார்க் பண்ணணும். இப்ப மேல 9.5 தானே நாங்க இங்க போட்டிருக்கிறோம், அதுல 1 இன்ச் குறைச்சி 8.5க்கு மார்க் பண்ணணும். பண்ணிட்டு இந்த 2 கோடையும் சேர்த்துடணும். அடுத்தது இதுக்கு பிறகுதான் சீம் அலவன்ஸ் தையலுக்கு விடணும். இது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சு விட்டுறேன். அப்ப அந்த கோடையை இந்த புள்ளிகளோட சேர்த்து விட்டுறணும். ஒரு இன்ச்சு தையல் போட்டு சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த கழுத்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 2.5க்கு மார்க் பண்ணிட்டு பின்னுக்கு டீப் 10 வரையுமே வச்சுக்கிறலாம். நான் 8க்கு மார்க் பண்றேன். பண்ணிட்டு இது என்ன டேப் டிசைன் வேணா நீங்க டிசைன் போட்டுக்கலாம். இல்ல நார்மல் சும்மா ரவுண்ட் கழுத்துன்னு சொன்னா இதுல ஒரு புள்ளி வச்சுட்டு இதுல கோடு போட்டுட்டு இந்த ஷேப்பை இதோட அப்படியே சேர்த்து விட்டுறணும். இதுதான் பின் கழுத்து. அடுத்தது இதுல ஒரு டாட் போடணும் பின் பக்கம். இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டருக்கு நடுவுல சென்டரா ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இந்த 2க்கும் நடுவுல கோடு போட்டுட்டு இந்த கோட்டுல நடுக்கோட்டுல இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க.
4 3 இன்ச்சோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டுல. அவ்வளவுதான். பின்பக்கம் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மெயினான மக்களா மாத்தியாச்சு. இப்ப இந்த கை வளைவு போடணும். இந்த முடி இது இந்த ஆமோல் வளைவு இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு இந்த இந்த ஷோல்டர் இருக்குது மேல இருந்து இது வரையும் இந்த இடத்துல நடு பாயிண்ட் ஒண்ணு பார்த்துட்டு புள்ளி வச்சுக்கிறணும். அந்த புள்ளிய கொண்டாந்து அப்படியே இந்த நாங்க 1.5 இன்ச்சுக்கு வச்சிருக்கோம் இந்த புள்ளியோடையே வளைச்சு கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். இந்த உடம்போட சேர்த்து விட்டுறணும். அவ்வளவுதான். இப்ப பின்பக்க பாட்டு எவ்வளவு ஈஸியா வெட்டியாச்சு பாருங்க. இதுதான் 34 சைஸ்க்கு பின்பக்கம் வெட்டுற அளவு. இங்க உடம்போட அளவு 9.5, இங்க இடுப்போட அளவு 8.5, இந்த கை மேல இருந்து 5.5, ஷோல்டர் 5.5, இந்த கழுத்துட இடைவெளி 2.5, உயரம் 8 இன்ச் வச்சிருக்கிறேன். இந்த ஆமோல் வளைவு எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு பின்பக்கம், தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கிறேன். இந்த டாட்டோட உயரம் 4 இன்ச்சு வச்சிருக்கேன். அகலம் 1 இன்ச்சு வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப முன்பக்கம் வெட்டுறதுக்கு நீங்க இப்ப நாங்க துணி இருக்கு பேப்பர்ல தானே உங்களை கட் பண்ண சொல்லிருக்கேன். இப்ப முதல்ல கீழே இந்த பின் பக்கத்துக்கு தையலுக்கு விட்ட மாதிரியே முன்பக்கத்துக்கும் 1 இன்ச்சு முதல்ல 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோங்க கீழே அடியில. ஏன்னு சொன்னா நான் பட்டியையும் இந்த இதுலயே வெட்ட போறேன். அதனால 1 இன்ச்சு கீழே முதல்ல மார்க் பண்ணிக்கிறோங்க அடியில. அடுத்தது முன் பக்கத்துல இந்த ஓப்பன் பக்கம் முன் பக்கத்துலயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். கீழே 1 இன்ச்சும் முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச்சும் கோடு போட்டுட்டு இந்த நாங்க வெட்டணும் அந்த பின் பக்க பாட்டை கொண்டாந்து அந்த கோட்டுக்கு மேலாலே வைக்கணும். இப்ப எங்களுக்கு இந்த கீழையும் 1 இன்ச்சு விட்டுருக்குறோம், முன்னுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும் சொன்னா இத நல்லா நீங்க இப்படி புடிச்சிட்டு இந்த எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கீழ் பகுதி பின் பக்கத்துல நாங்க கிராஸா வளைஞ்சு தானே எடுத்திருக்கிறோம். இதை இப்படி வளைச்சே நீங்க மார்க் பண்ணாம இத மட்டும் இந்த கீழே மட்டும் நேராவே மேல இருந்து நேராவே கோடு போட்டுறணும். இந்த மாதிரி சைட்டா கொண்டாடாம நேர கோடு போட்டுறணும். அவ்வளவுதான். மத்தபடி இந்த பின்பாட்டை அப்படியே மார்க் பண்ணணும். இப்ப நான் இந்த கீழே மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் நேரா. ஃபர்ஸ்ட் இத மட்டும் நேரா இப்ப பாருங்க நம்மளுக்கு நேரா வந்துருச்சு, வளையாம நேரா வந்துருச்சு. மத்தபடி கைய அப்படியே நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஷோல்டரை மார்க் பண்ணணும். கழுத்துக்கு அந்த முதல்ல வளைவ இந்த இடத்த ஸ்டார்ட் பண்றத மார்க் பண்ணிட்டு உயரம் மட்டும் எட்டி எடுக்க கூடாது. நீங்க அந்த 6 6.5க்குள்ளதான் எடுக்கணும். இப்ப நான் இதுக்கு 6 வைக்கிறேன். 6 வரையும் தான் நீங்க மார்க் பண்ணணும். கழுத்துக்கு முன் கழுத்துக்கு டீப் வச்சிடாது. இப்ப இந்த 6க்கு நேரா கோடு போட்டுட்டு அதுலயும் ஒரு ஸ்லாண்டிங்கா வளைச்சு முன் கழுத்தை எடுத்துருச்சு. அப்ப எல்லாத்தையும் நாங்க அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடை மட்டும் நேரா போட்டாச்சு. அதே மாதிரி கழுத்துக்கு குறைச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த பின்பாட்டை நாங்க எடுத்துட்டு இந்த புள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் நேரா கோடு போட்டுக்கிறோங்க. போட்டாச்சு. இப்ப இந்த ஆமோல வளைவு இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளிக்கிறணும் முன் கைக்கு. அப்ப இதுல இப்படி இருந்து இந்த வரைஞ்சிருக்கோம், இப்படி மேல போனது இப்படி உள்ளுக்கால இறக்கி கொண்டாந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதோட சேர்த்து விட்டுறணும். 1/2 இன்ச்சுக்கு வளைச்சு விட்டாச்சு. அவ்வளவு. இப்ப அடுத்தது நாங்க டாட் இந்த முன்பக்க டாட் போடணும். முன்பக்க டாட்டுக்கு இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த ஷோல்டர் 2 ஷோல்டருக்கு நடுவுல அதே மாதிரி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோங்க. கோட் போட்டுட்டு இதுல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதாவது நாங்க இங்க உடம்புக்கு 9.5 வச்சோம் ஸ்டார்டிங்ல, அந்த 9.5 இங்க மார்க் பண்ணணும். மேல இருந்து
9.5 மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு கீழே வந்து இந்த 9.5 மார்க் பண்ணது போக அந்த புள்ளியில இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. 2.5யோ 3 எது வேணா 3க்குள்ள செஞ்சுக்கிறலாம். நான் 2.5 மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த முடிஞ்ச இந்த 2.5 மார்க் பண்ண உயரம் முடியுது அந்த இடத்துல நேரா கோடு போட்டுக்கிறேங்க. இப்ப இது மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். செஸ்ட் பாயிண்ட் வந்து 9.5 மார்க் பண்ணணும். ஓகே, கீழே வந்து இந்த டாட்டோட உயரம் வந்து நான் 2.5 மார்க் பண்ணிருக்கிறேன். அடுத்தது இந்த டாட்டோட அகலம் மார்க் பண்ணணும். இந்த நாங்க நடுவுல கோடு போட்டிருக்கோம் அந்த இடத்துல இருந்து 2 பக்கமும் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அப்ப 2 இன்ச் மொத்தத்துல. இப்ப இந்த 2 இன்ச்சையும் இந்த மேல் கோட்டோட இப்படி சேர்த்துறாங்க. சேர்த்தாச்சு. இப்ப இது வந்து மெயின் டாட். அடுத்தது இந்த பட்டி ஷேப் எடுக்கணும். இந்த கோடு இருக்குது, இந்த கோடுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மேல 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு நேர இந்த கோடை கொண்டாந்து இந்த இருக்குது இது அப்படியே மேல இருந்து வளைச்சிட்டு வந்து இந்த புள்ளி கீழே நாங்க மார்க் பண்ணிருக்கோம் இதோட சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி அப்படியே வளைச்சிட்டு வந்து இப்படியே வளைச்சிட்டு வந்து இந்த 1 இன்ச்சு புள்ளியோடையே அப்படியே வளைச்சு விட்டுருங்க. இவ்வளவுதான் அந்த அடியில வர வேண்டியது. அடியில வர வேண்டிய டாட்டோட பட்டி. அடுத்தது இப்ப நாங்க இந்த சென்டர் டாட் போட்டாச்சு. அடுத்தது இந்த நடு டாட் போடணும். இது இந்த 2க்கு இடைவெளிக்கும் நடுவுல ஒரு புள்ளி வச்சுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் அந்த 1/4 இன்ச் அப்ப மொத்தத்துல 1/2 இன்ச்சுக்கு டாட் போட்டுறணும். இங்க இருந்து அளந்து பார்த்தா ஒரு 1.25 இன்ச் இடைவெளி இருக்கணும் இந்த டாட்டுக்கு. அடுத்தது இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு மேல தள்ளிட்டு 1.5 இன்ச்சு தள்ளிட்டு அப்படியே நேரா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க. 2 பக்கமும் 1/4 இன்ச் விட்டாச்சு. இப்ப 3 டாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இவ்வளவுதான் முன்னுக்கு பிளவுஸ்ல அந்த கிராஸ் கட் போட்டு நம்ம முன் பக்கம் வெட்டுறது. இப்ப இதை நீங்க இப்படியே கட் பண்ணிட்டுட்டா இந்த கீழே இருக்குது, இந்த கீழே உள்ளதுதான் உங்களுக்கு பட்டி. முன்னுக்கு பொறுத்தர இந்த பட்டி. இப்ப இதுலயும் நாங்க 1 இன்ச்சு விட 1/2 இன்ச்சு விட்டா கூட நீங்க போதும். இந்த இடத்துல மடிச்சு தைக்க இந்த 1 இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கோம்னு சொன்னா இந்த பட்டி பொறுத்துறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு துணியை இதுல விட்டாச்சு. இதுல 1/2 இன்ச்ல தைக்க முடியும்னா 1/2 இன்ச்சு விட்டாலும் போதும். இல்ல 1 இன்ச்சு வச்சுதான் எனக்கு மடிச்சு கூட தைக்க இடம் வேணும்னா நீங்க இந்த 1 இன்ச்சை விட்டுட்டு கடைசியில சரியா இந்த 1 இன்ச்சும் பிடிப்பட்டுறணும்னா நீங்க இதுல சின்னதா தைச்சிட்டு கொஞ்சம் கூட எக்ஸஸ் இருந்தா கடைசியா சேர்க்கிற நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரியா நீங்க மார்க் பண்ணிட்டு இதையே கொண்டாந்து இதோட பொருத்திட்டா சரியான அளவுக்கு அந்த பிளவுஸ் வந்து ஃபிட் ஆன ஆயிரும். இப்ப இதுதான் முன்பக்க அளவு. இதை அப்படியே நாங்க வெட்டி எடுத்துக்கிடுவோம். டாட்டையும் நம்ம இப்படி புடிச்சிருவோம். தைக்கிற நேரம் புடிச்சிட்டா அப்ப இவ்வளவுதான் பட்டி வரும். கடைசியா நீங்க இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் துணியை இந்த பட்டியை வந்து வெட்டி விட்டுறணும். இவ்வளவுதான் முன் பக்கம் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது கை ஸ்லீவ் வெட்ட போறேன். ஸ்லீவ் வந்து உயரம் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களோட தேவை உயரத்துக்கு தேவைக்கேற்ப விட்டுக்கலாம். நான் வந்து இதுல வந்து ஒரு 5 தான் கை, கீழே 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 6க்கு மார்க் பண்றேன். 6க்கு மார்க் பண்ணிட்டு நேரா ஒரு கோடு போட்டுக்கிறணும். போட்டுட்டு அந்த டவுன் கீழே இருந்து கைக்கு ஒரு டவுன் வைக்கணும். அது வந்து 2.5யும் விடலாம் 3ம் விடலாம். நான் 3க்கு மார்க் பண்றேன். 3க்கு மார்க் பண்ணிட்டு கீழே அடுத்து அந்த நீங்க 5 கை உயரம் எங்க விடுறீங்களோ அந்த இடத்துல உங்களோட கை அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறோங்க. அந்த உயரத்துக்கு இல்ல 6 உயரம் வைக்கிறோம் 7 உயரம் வைக்கிறோம் அந்த உயரம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கையில அடி அகலம் எவ்வளவு இருக்குன்னு ஃபுல் அகலத்தை எடுத்துட்டு பாதியா மார்க் பண்ணணும். இதுல நான் வந்து 5.5க்கு மார்க் பண்றேன். 5.5க்கு மார்க் பண்ணிட்டு இந்த 5.5 இந்த இடத்த வந்து நேரா இப்படி கோடு போட்டுக்கிறோம். இது எங்க வருதோ அந்த இடத்துல இப்படி கோடு போட்டுட்டு சரியா நீங்க வந்து இந்த மேல இருந்து இந்த மேல கோடு போட்டிருக்கோம் இந்த மேல் கோட்ல இருந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்துருங்க. இதுதான் மேற்கை. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி இப்படி வளைச்சு கொண்டாந்து இதோட விட்டுட்டா இதுதான் நம்மளோட உள்கை. அது மேல்கை. அது வந்து இப்படி வரணும். மேல்கை இது மேல்கை இது உள்கை.
அடுத்தது இதுல இருந்து நீங்க உடம்புக்கு எவ்வளவு தையலுக்கு விட்டீங்களோ அந்த அளவு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். இப்ப இதை நான் வெட்டி எடுத்துறேன். இப்ப இதை வெட்டி எடுத்தாச்சு. இப்ப முன்கைக்கு நாங்க மட்டும் முன்கை பின் கைக்கு இப்படியே தான் இருக்கணும். முன்கைக்கு மட்டும் இந்த 1/2 இன்ச்சு இப்படி உள்ளுக்கால நீங்க துணியில போட்டு வெட்டுற நேரம் இது முன்கை. இதை இந்த 1/2 இன்ச்சை குறைச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு தையலுக்கு நாங்க விட்ட துணி இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வச்சு வெட்டி எடுக்கணும். அப்ப நீங்க மீதமுள்ள துணியில துணி ஸ்கேல இப்படி நேரா வைக்காம இப்படி கிராஸா வச்சுக்கிறோங்க. மேல இருந்து எவ்வளவு துணி மீதமுள்ள பேலன்ஸ் துணியில இப்படி எந்த பக்கம் உங்களுக்கு துணி இருக்குதோ அந்த பக்கத்துல இப்படி கிராஸா வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு வெட்டி வச்சுக்கிறோங்க. இதுதான் இந்த கிராஸ் பட்டியில தான் நாங்க கழுத்து தைக்கலும். அப்ப இப்படி கோடு போட்டுட்டு இத நிறைய பீஸ் உங்களுக்கு கழுத்து அகலத்துக்கு ஏத்த மாதிரி நீட்டத்துக்கு எவ்வளவு ஆழம் நாங்க டீப் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பீஸ் கழுத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நாங்க நம்மளோட கிளாஸ் சூவிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தைக்கிற தையல் ஸ்டிச்சிங் கிளாஸ் நிறைய கிளாஸ் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல அழகா அந்த கிராஸ் பீஸை எப்படி பொருத்திறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்லா கிளீனா போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி கழுத்து பொருத்தி கழுத்தை தைச்சுக்கிறாங்க. இது கிராஸ் பீஸ். அடுத்தது உக்ஸ்பட்டி. முன்னுக்கு அந்த பிளவுஸ்ல உக்ஸ்பட்டி பிடிப்போம். அதுக்கு 2 சதுரத்துக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுல 1 கொக்கி மாற்றுறதுக்கும் 1 கொக்கி பட்டி செய்யறதுக்கும் தேவைப்படும். அப்ப 2 சதுர பட்டு துணி வெட்டி எடுக்கும். இப்ப பாருங்க இத நான் எப்படி துணியில போடுறேன்னு பாருங்க. துணிய நீட்டமா இப்படி விரிச்சுக்கிறேங்க. விரிச்சிட்டு ஒரு பக்கத்தை இப்படி தூக்கி போட்டுக்கிறேங்க. இது ரெண்டையும் இப்படி போட்டுட்டோம்னு சொன்னா இந்த 2 கரை இந்த பக்க கரையும் அந்த பக்கமும் கரை வட்டி வந்துடும். இப்ப இந்த இடத்துல நாங்க எங்களோட துணிய பிளேஸ் பண்ணணும். இந்த மூடின பக்கத்துல இந்த பக்கத்துக்கு பின் பக்கத்து இது மூடின பக்கம். இந்த பக்கத்துக்கு பின் பக்கத்தை வச்சுக்கிறணும். அடுத்தது இந்த முன் பக்க பாட்டு இருக்குது இத கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுக்கிறணும். உங்களுக்கு துணி நாங்க பேப்பர்ல கட் பண்ணோம்னா துணி எந்த பக்கம்லாம் எங்களுக்கு சேவா கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நாங்க வச்சுக்கிறலாம். இல்ல நீங்க இப்படி கூட வேணாலும் வச்சுக்கிறலாம். இதை இவ்வளத்துக்கு வச்சுட்டு இந்த இடம் இருக்கு தானே. இப்ப நீங்க இது கை நான் உங்களுக்கு 5 தான் வச்சிருக்கேன். மொத்தத்துல 6 தான் வச்சிருக்கிறேன். இப்ப இன்னும் கூட இங்கேயோ இதோட முடிஞ்சிடும். இதுல இன்னொரு 1 இன்ச் 2 இன்ச் உயரம் வேணாலும் நீங்க இந்த இடத்துல சேர்த்துக்கறலாம். அப்ப கைப்பாட்டை நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்ல சின்ன கை இந்த அளவே உயரம் போடுன்னு நினைச்சா இந்த டாட் துணி இந்த முன்பக்க டாட் இருக்குது இதை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துலயே நீங்க கையை போட்டுக்கலாம். இந்த அளவே போதுன்னு சொன்னா கை இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்ப இப்படி போட்டாச்சு. கை பக்கம் இது ஃபுல்லா இது ஒரு பக்கம் கை தான் இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் இன்னொன்னு வச்சுக்கிறணும். அப்ப கையளவு இங்க போட்டாச்சு. இது முன்பக்க அளவு, இது பின்பக்க அளவு. அடுத்தது பட்டிட அளவு போடணும். பட்டிட அளவு இந்த இடத்துல வச்சாச்சு. இங்க உயரம் கைக்கு வச்சாச்சு, இங்க பட்டிக்கு வச்சாச்சு. இப்ப இந்த மீதமுள்ள இடத்துல நீங்க அந்த முன்னுக்கு நான் சொன்னேன் அந்த பட்டி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கழுத்து பீஸ் இதுல போட்டுக்கறலாம். இந்த கிராஸா வெட்டி இருக்கிறோம் அந்த கிராஸ் பீஸ் எடுத்துட்டு நீங்க இதுல இப்படி கூட கிராஸா துணியை கட் பண்ணி சேர்த்துக்கிறணும். ஜாயின் பண்ணி சேர்த்துக்கிறணும். மீதமுள்ள இந்த பட்டி துணியை இந்த இடத்துல எடுத்துக்கறலாம். இவ்வளவுதான் நீங்க துணியில மார்க் பண்ண பிறகு நாங்க இதுக்கு எல்லாமே தையலுக்கு அளவு விட்டு வெட்டினதுனால நீங்க பேப்பர்லயே மார்க் பண்ற நேரம் அப்படியே பேப்பரை வச்சு அழகா வெட்டி எடுத்துடலாம். இதுதான் இந்த 34 சைஸ்க்குள்ள அளவு ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்ப அடுத்த செகண்ட் மெத்தட் எவ்வளவு அது இன்னமும் இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.